நடிகர் MS பாஸ்கர் ஒரே நாளில் 2 புதிய கார்கள் வாங்கியிருப்பதா அவரது மகள் ஐஸ்வர்யா சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவின் குணச்சித்திர நடிகர்களில் ஒருவரான MS பாஸ்கர் நடிப்பில் பட்டைய கிளப்பிட்டு வராரு. அவரது நடிப்பிற்கு நாடு முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொன்னா மிகையாகாது. சமீபத்தில் பார்க்கிங் படத்துல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய அவருக்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஒரே நாளில் 2 புதிய கார்களை அவர் வாங்கியிருக்காரு. இது குறித்து சோசியல் மீடியாவில் எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா பாஸ்கர். ஒரு காலத்துல வீடு இல்லாமல் வறுமையில் சிரமப்பட்டதாகவும் தற்போது 2 கார்கள் வாங்கும் அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும் பதிவிட்டிருக்காங்க. இது எளிதான காரியம் இல்லைன்னும் அப்பா அம்மாவின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றினும் பதிவிட்டிருக்காங்க. சீனாவில் அதிவேக ட்ரோன் விமானம் தனது முதல் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. நீண்ட தூரம் பறக்கும் திறன் கொண்ட அதிவேக உயரமான CH-7 ஆளில்லா ட்ரோன் விமானத்தை சீனா உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் வடமேற்கு சீனாவில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் CH-7 அதிவேக ட்ரோன் விமானம் தனது பயணத்தை திட்டமிட்டபடி நிறைவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏர் ஷோவில் உயர் செயல்திறன் கொண்ட CH-7 ட்ரோன் விமானம் காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. நடிகை அமலா பால் தனது கணவர் ஜெகத் தேசாயுடன் பனி பிரதேசத்தில் நின்றபடி புது வெள்ளை மழை பாடலுக்கு ரீல்ஸ் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளார். பனிப்படர்ந்த சாலை மற்றும் மரங்கள் இருக்கும் பகுதியில் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வலைதள பக்கத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கேரளாவில் பிரபல நடிகை பாலியல் வழக்கிலிருந்து விடுதலையான நடிகர் திலீப் சபரிமலையில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பம்பையிலிருந்து சபரிமலைக்கு மலையேறி வந்து பக்தர்களுடன் இணைந்து ஐயப்பனை வழிபட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.